ஒவ்வொரு கான்டென்ட்டையும் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். இப்போ பக்கத்தில் விஷுவலைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரோட் மேப் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் மேப்ஸ் பண்ணலாம். இத்தனை இருக்கு. இதை வந்து இப்போ நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் பாருங்களேன், சூப்பராக அதுவே கிரியேட் பண்ணுது. உண்மையாலுமே ஒர்த் ஆஃப் கிரியேட்டிங் த விஷுவலைசேஷன். இது ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறப்பலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். பட் லிங்க்டின் போஸ்ட் போடுறதுக்கோ இல்லைனா வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறப்பையோ இல்லை நீங்களே வந்து அந்த கண்டென்ட்டை விஷுவலாக கற்றுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற டூல் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா லாங் டெக்ஸ்ட்டை கூட விஷுவலாக பார்த்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். விஷுவலைசேஷன் மேட் சிம்பிள். அந்த டூலை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என் பேர் மனோஜ், தி ஏஐ டூட். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அந்த டூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டயக்ராமோ அப்படிங்கிறது. டயக்ராமா தான், டயக்ராமோ அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் டெனார் ஷேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டெனார் ஷேரோடைய கம்பெனி தான் இப்போ டயக்ராமோ அப்படிங்கிற ஒரு டூலையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டூல் என்ன பண்ணுதுன்னா, டர்ன் டெக்ஸ்ட் இன்டு விஷுவலைஸ் இன்ஸ்டன்ட்லி. ஏஐ வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணும். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டெம்ப்ளேட், நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஈஸியா நீங்க ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டேட்டா விஷுவலைஸ் ஆகும். ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் டயக்ராமா விஷுவலா உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க அதை எடிட்டும் பண்ணலாம். அந்த எடிட்ல நீங்க விஷுவலைஸ் ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலுமே ஈஸியா நீங்க பண்ண முடியும். இதுல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, கஸ்டமைஸ் பண்ணி கொலாபரேட்டும் பண்ணலாம் உங்களுடைய டீம்மேட்ஸோட. ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஆர் சிஸ்டம் ஃப்ளோ டயக்ராம் எழுதுறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய டீமுக்கு ஷேர் பண்ணி அவங்கள கொலாபரேட்டரா ஆட் பண்ணி அதையுமே எடிட் பண்ணலாம். முக்கியமாக ஃபைனலாக வந்து நீங்கள் இதை பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அண்ட் அந்த விஷுவலாக இருக்கிற எல்லாத்தையுமே லிங்காகவும் ஷேர் பண்ணலாம். பிபிடி இருக்கு, எஸ்விஜி இருக்கு, பிஎன்ஜி ஃபைலாகவும் நீங்கள் இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 4 ஃபீச்சர். இதை அப்படியே வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ டயக்ராமோவை வந்து லாகின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே மேலே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட் கிரியேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணதுக்கப்புறம் ரைட் அ ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்னு இருக்குல்ல, நான் என்ன பண்ண போகிறேன்னா இன் 2026 ஜூன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன வந்துன்னா, நியூ பேஜ் ரோட் மேப் ஃபார் ஜென்ஏ இன்ஜினியர் இன் 2026 இது எல்லாமே கிரியேட் இப்போ கண்டென்ட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து விஷுவலைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு கான்டென்ட்டாக ரெடி ஆகட்டும். ஸோ இப்போ இந்த கான்டென்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் அப்படியே கன்ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கான்டென்ட்டையும் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். இப்போ பக்கத்தில் விஷுவலைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரோட் மேப் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீ ஏரியாஸ் ரோட் மேப்ன்றதுனால ரோட் மேப்னு வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் மேப்ஸ் பண்ணலாம். இது ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறப்பலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட் மேப் ஃபார் ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு கீ ஏரியா, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், கரியர் பாத், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ், நிறைய சூப்பராக ரோட் மேப்னு போட்டதுனால இத்தனை இருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் பாருங்களேன், சூப்பராக அதுவே கிரியேட் பண்ணுது. உண்மையாலுமே ஒர்த் ஆஃப் கிரியேட்டிங் த விஷுவலைசேஷன். நல்லாவே கிரியேட் பண்ணுது. நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜென்ரேட்டுன்றதுக்கு பதிலாக நியூ பேஜில் போயிட்டு நான் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஜெமினிக்கு போட்டு கிவ் மீ த ரோட் மேப் ஃபார் ஜென் ஏஐ இன்ஜினியர் ஃபார் இன் 2026 ஜூன் அப்படின்னு போடுறேன். எனக்கு வந்து ஒரு கான்டென்ட் எப்படி இருந்தாலும் கிடைக்க போகுது. கோர் ஃபவுண்டேஷன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய டயக்ராமோவில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றையும் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை வந்து நான் இப்போ படிக்கணும். ஃபேஸ் 1 கோர் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் படிக்கணும் அப்படின்னாக்க இது கம்ப்ளீட்டாக ஜென்ஏ இன்ஜினியர் ரோட் மேப்னு பார்த்தீங்கன்னாக்க பைத்தான் மாஸ்டரி, ஏபிஐ டேட்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியரிங் ரோட் மேப்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபேஸ் 1 கோர் ஃபவுண்டேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கணுன்னா இந்த மாதிரி என்னுடைய டயக்ராமெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே டயக்ராம் விஷுவலைஸ் ஆகிடுச்சுல, இங்கே வந்து நோடு கிரியேட் பண்ணுறேன்.
2 நோட்ஸ் 3 நோட்ஸ் 4 நோட்ஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கலரை வந்து வேற வேற கலராக பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து சேஞ்ச் ஸ்டைல் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு வந்துடும். அண்ட் முக்கியமாக இது சொன்னல எக்ஸ்போர்ட் விஷுவலைசேஷன் அது பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். அண்ட் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆனதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் இஸ் நத்திங் பட் இப்போ நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணீங்களோ அது அப்படியே வந்துடும். ஓகே, அந்த விஷுவலைசேஷன் இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனி ஆஃப் த பிபிடி இதிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேற என்ன மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு பிஎன்ஜி இல்லைனா ஜேபிஜி அப்படின்னு இருக்கும். ஸோ பிஎன்ஜியாக கொடுத்து நான் வந்து ரெசல்யூஷன் இன்ட்டு 2x கொடுத்து பிஎன்ஜியாக ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு பிஎன்ஜி இமேஜ் வந்து வந்துடும். ஸோ பிஎன்ஜி இமேஜ் வந்துடும். நான் எங்கேயாவது வந்து என்னோட பிபிடிலலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டயக்ராமோடைய ஃபுல் டுட்டோரியல். இது ஈஸியாக தான் இருக்குது. உங்களோட டெக்ஸ்ட்டை விஷுவலாக மாற்றி உங்களோட பிபிடியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பிடிஎஃப்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடிட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ நான் எடிட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் இதை லிங்காகவும் பண்ணி கொலாபரேட்டும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஷேர்னு கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுடைய டீம்லேருந்து இமெயிலை கொடுத்து நீங்கள் இன்வைட் படுத்திங்கனாலே உங்களால இன்வைட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஈஸி டு யூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டெனோர்ஷேரோட டயக்ராமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பின்டு கமெண்ட்லயும் இதோடைய லிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.